ஸ்ரீபெரும்புதூர் அருகே பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனம் மீது கண்டெய்னர் லாரி மோதி ஏற்பட்ட விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். சென்னை அடுத்த கிழக்கு தாம்பரம் இரும்புலியூர் பகுதியைச் சேர்ந்தவர் கிருஷ்ணமூர்த்தி. இவர் காஞ்சிபுரத்திலிருந்து சென்னை நோக்கி தனது இருசக்கர வாகனத்தில் பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த பொழுது ஸ்ரீபெரும்புதூர் அருகே ராட்சத கண்டெய்னர் லாரி மோதியதில் தடுமாறி கீழே விழுந்துள்ளார். அப்பொழுது லாரியின் சக்கரம் கிருஷ்ணமூர்த்தியின் மேல் ஏறி இறங்கியதில் ஹெல்மெட் அணிந்திருந்த பொழுதும் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பின்னர் உடனே தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் விசாரணை மேற்கொண்டனர். கரூர் அருகே முன்பகை காரணமாக இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் மாவட்டம் வெள்ளியணையை அடுத்த விஜயபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் கவின். இவர் கரூரில் உள்ள தனியார் செல்போன் கடையில் வேலை பார்த்து வந்துள்ளார். நேற்று இரவு வேலை முடிந்து வீடு திரும்பிய போது முன்பகை காரணமாக அதே கிராமத்தைச் சேர்ந்த 2 சிறார்கள் கவினிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த கவின் வீட்டிலிருந்த அரிவாளை எடுத்து சென்று ஒரே ஊரில் வசித்து வரும் 2 சிறார்களை வெட்டியதாக கூறப்படுகிறது. பொது சிறார்கள் இருவரும் அந்த அரிவாளை கவினிடமிருந்து பிடுங்கி அவரது தலை, முகம், கழுத்து பகுதியில் வெட்டியதில் கவின் படுகாயமடைந்து உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து சிறார்கள் இருவரும் தப்பியோடிய நிலையில் தகவல் அறிந்து வந்த போலீசார் கவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் விசாரணை மேற்கொண்டனர். அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் மதுரை மாநகராட்சியில் ஊழல் செய்தவர்கள் சிறைக்கு அனுப்பப்படுவார்கள் என செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரை மாநகராட்சியில் 200 கோடி ரூபாய் அளவிற்கு வரி முறைகேட்டில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்ய வேண்டும். மதுரை மாநகராட்சி பகுதிகளில் சாலை, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும். முல்லை பெரியாறு கூட்டு குடிநீர் திட்டத்தை அனைத்து பகுதிகளுக்கும் செயல்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கைகளை வலியுறுத்தி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மதுரை முனிச்சாலை சந்திப்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா மற்றும் பாஜக, அமமுக, பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே ராஜு, மதுரை மாநகராட்சியில் யார் யார் ஊழல் செய்துள்ளார்கள் என பட்டியல் உள்ளது என்றும் தேர்தலுக்கு பின்னர் அவர்கள் மீது உரிய நடவடிக்கைகள் எடுப்போம் என்றும் தெரிவித்தார். சிலிண்டர் விலை உயர்ந்தாலும் அறிவித்தபடி 6 சிலிண்டர் இலவசமாக வழங்கப்படும் என தவேகாவின் CTR நிர்மல்குமார் பேட்டியளித்துள்ளார். மதுரை பழங்கானத்தம் ரவுண்டானா பகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வு நடத்த கோரியும், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மற்றும் போதைப் பொருள் பரவலை தடுக்க தவறிய தமிழக அரசை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தமிழக வெற்றிக் கழகத்தின் இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் தலைமை தாங்கி கண்டன கோஷங்களை எழுப்பினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த CTR நிர்மல்குமார், அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வாய்ப்புள்ளதா என்ற கேள்விக்கு, விஜயை முதலமைச்சராக ஏற்று யார் கூட்டணிக்கு வந்தாலும் அவர்களை ஏற்றுக்கொள்வோம் என்பதில் எப்போதும் மாற்று கருத்து இல்லை என பதிலளித்தார். தொடர்ந்து சிலிண்டர் விலை ஏறியுள்ள நிலையில் அறிவித்தபடி 6 சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படுமா என்பது தொடர்பான கேள்விக்கு தவேக தலைவர் விஜய் அறிவித்தபடி 6 சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் என தெரிவித்தார். தலைவர் முதல் நாள் இருந்து 234 தொகுதி எங்களை தயாரிச்சுட்டு வந்திருக்கிறார். அது எங்களுடைய தலைவர்கள் கொள்கையை கேட்டு எங்களுடைய தலைவரை முதல்வராக ஏற்றுக்கொண்டு யார் வருகிறார்களோ அதை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வோம். எந்த மாற்று கருத்து இல்லை. அது வந்தால் அவர்களுக்கு தேவையான ஒரு மரியாதையும் அதிகாரப்படும் இல்லை என்றாலும் நாங்கள், ஏன்னா மக்கள் எங்களுடைய தலைவருக்கும் தளபதிக்கு தான் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு 40% மேல மக்கள் தயாராக இருக்காங்க. எங்க தலைவருக்கும் தளபதிக்கு தான் இந்த வெற்றியாக யாருக்கும் கிடையாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.